பாப்பாக்கு ஸ்கூல் இருக்குங்க. பாப்பா கிளம்பி போயாச்சு. இன்னைக்கு காலையில இருந்தே மழை தூறிட்டே தான் இருந்துச்சு. மழை வேகமா வந்த பாடும் இல்ல, நின்ன பாடும் இல்ல. லைட்டா தூறிட்டே தான் இருந்துச்சு. பயங்கரமா குளிர் வேற அடிச்சிட்டு இருந்துச்சு. சரி நம்ம போய் சீக்கிரம் வேலையெல்லாம் முடிக்கலான்னு சொல்லிட்டு போய் ரோசிக்கு சாப்பாடு போடலான்னு பார்த்தா 2 பேரையுமே காணோம். எங்கடா இருக்காங்கன்னு தேடினா வீட்டுக்குள்ள ஜம்முன்னு படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. சரி தூங்குங்கடா ஏன் டிஸ்டர்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். லவ் பேர்ட்ஸ் முட்டை வச்சுட்டு இருந்துச்சுங்க. எவ்வளோ முட்டை வச்சிருக்குன்னு பார்த்தா 5 முட்டை வச்சிருந்துச்சு. சரின்னு தினையெல்லாம் போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா தினை வந்து ஏற்கனவே போட்டு வச்சதெல்லாம் சாப்பிட்டு அந்த பொட்டு தாங்க இருந்துச்சு. அதை எடுத்து அந்தல போட்டு அதுக்கப்புறம் தினையெல்லாம் போட்டு வச்சுட்டேன். லவ் பேர்ட்ஸுக்கு வந்து கருவேப்பிலை மல்லி இலைனா ரொம்ப பிடிக்குங்க. கருவேப்பிலை பொறிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். மாடு வேற என்னை முறைச்சிட்டே பார்த்துட்டு இருக்கு. எனக்கு எப்போ மேவு போடுவ அப்படிங்கிற மாதிரி. இருடா வந்து அவங்களுக்கு முடிச்சுட்டு உனக்கு வந்து போடுறேன் இருடான்னு சொல்லிட்டு கருவேப்பிலை முறிச்சிட்டு போயாச்சு. குருவிங்களுக்கு வந்து டெய்லியும் கருவேப்பிலை போட்டுருவாங்க. மல்லி வந்து இருக்கும்போது மல்லி இலை போடுவேன். அதை 2மே வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வெறும் தெனை மட்டும் தாங்க டெய்லியும் போடுறோம். அதனால கூட வந்து கருவேப்பிலையும் போட்டு வச்சோம் அப்படின்னா நம்ம அந்த பக்கம் நகர்ந்து போகிறதுக்குள்ளே அவ்வளோ ஆர்வமாக வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க சாப்பிட்றத பார்க்கும்போதே அவ்வளோ அழகா இருக்கும். பார்த்துட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நம்ம மஞ்சக்குருவி வந்து ஏற்கனவே முட்டை வச்சு குஞ்சு பொரிச்சிருந்துச்சுங்க. அந்த மஞ்சக்குருவி திரும்பவும் முட்டை வச்சிருந்துச்சு. அந்த முட்டைய வெள்ளைக்குருவி போய் தள்ளி விட்டுருச்சுங்க. தள்ளி விட்டுட்டு அந்த பானை அதுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளைக்குருவி வந்து போய் இப்போ முட்டை வச்சிருக்கு. இப்போ வந்து 5 முட்டை காமிச்சு இல்லைங்களா, அது வந்து வெள்ளைக்குருவி வச்சது தான். மஞ்சக்குருவி வந்து வேற பானைக்கு போயிடுச்சு. சரி அவங்களே ஒத்துமை ஆயிட்டாங்க. நம்ம என்ன பேச முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. இவங்களுக்கெல்லாம் மேவெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நானும் போய் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். இன்னைக்கு காலையில சாப்பாடே சாப்பிட்டுக்கலான்னு சாப்பிட ஆரம்பிச்சாச்சுங்க. இன்னைக்கு சாப்பாடு புதினா சட்னி, ரசம், தயிர் எல்லாமே வந்து பண்ணியாச்சு. பாப்பாக்கு தோசை வேணும்னு கேட்டா தோசை ஊற்றி கொடுத்தாச்சு. தம்பி தூங்கிட்டு இருக்கான். இனி எந்திரிச்சு வந்ததுக்கப்புறம் தம்பிக்கும் தோசை ஊற்றி கொடுக்க வேண்டியது தான். அதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு மற்ற வேலையெல்லாம் போய் பார்க்கணும். ஆடு மாட்டுக்கெல்லாம் தண்ணியெல்லாம் வைக்கணும்.